சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அனைத்து மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் கனிமவளத்துறை அதிகாரியான ஏடியை சந்தித்து ஒரு புகார் மனு அளித்திருந்தார். அந்த புகார் மனு என்ன சாராம்சம் என்னவென்றால், சென்னையை சுற்றி இன்று மெட்ரோ பணிகள் நடந்து வருகிறது என்பது அனைவரும் அறிந்தது. அது கிட்டத்தட்ட 80% விழுக்காடு பணிகள் முடிவெடுத்தது. இப்போது ஃபைனல் ஏரியாவை அந்த கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் சென்னை மெட்ரோ பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மெட்ரோ பணியில் அதாவது எலிவேட்டடாக சாலை அமைக்கும் பணி வந்து ஒரு விதமான இது, டனல் மூலயமா கீழே வந்து போகிறது வந்து ஒரு இது. அது இந்த டனல் மூலயமா எடுக்கக்குள்ள, அந்த டேப்பா மூலமா எடுக்கக்குள்ள அந்த மணல் கழிவு வந்து கிடைக்கப்படுது. இந்த மணல் கழிவுகள் வந்து ஒரு யார்டுக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு யார்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி இங்கே உள்ள கட்டுமான நிறுவனங்களுக்கு விற்பதாக குற்றஞ்சாட்டினார். இந்த குற்றமானது உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது வந்து சென்னை பெருநகர கட்டுமான பொறியாளர் சங்கம் வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்குது இந்த விஷயத்துக்கு. ஏன்னா ஒரு கட்டுமானத்தில் வந்து மிகப்பெரிய முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சொன்னால் ஜல்லி, மணல், சிமெண்ட் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டீல் அப்படின்றதான் எல்லாருக்குமே தெரியும். அதில் மணல் வந்து ஒரு கட்டுமானத்தில் வந்து உட்படுத்தப்படும் போது அதை வந்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்து சால்ட் கண்டென்ட், அதாவது அதில் உப்புத்தன்மை இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த கடலோரமாக எடுக்கிற மணலில் வந்து நாம் கட்டுமானத்துக்கு உட்படுத்தப்படும் அந்த அளவை விட கிட்டத்தட்ட 10-25% அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கு கட்டுமானத்தில் எந்தெந்த இடத்துலாம் அந்த வந்து மணலை விற்பனை செஞ்சாங்களோ அதோட ஸ்திரத்தன்மை, அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கேள்விக்குறியான ஒன்று. அதனால அரசு வந்து இதில் உடனடியாக தலையிட்டு இந்த மாதிரியான விற்பனை இந்த மாதிரி முறைகேடான மண்ணை, இந்த மாதிரி கழிவுகளை வந்து விற்பனை செய்யறதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது மாதிரி சம்பவம், இது மாதிரியான செயல்கள் நடைபெற்றிருக்குமானால் இதை வந்து என்ன சொல்றது, எந்தெந்த கட்டிடங்களுக்கு அந்த விற்பனை நடைபெற்றிருக்கோ அந்த கட்டிடமெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதோட ஒவ்வொரு பில்டிங்கோட ஸ்திரத்தன்மையை நம்ம வந்து செக் பண்ணணும். அதை செக் பண்ணி அதுக்கு உண்மையிலேயே வந்து அதுக்கு ஸ்திரத்தன்மை கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அரசு அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதில் தீர்வு காணணும் அப்படிங்கிறத இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மணல் தட்டுப்பாடு எம் சாண்ட் அப்படிங்கிறது மணலை உடைச்சி, அது மலையை உடைச்சி அதை நொறுக்கி அதை வந்து அது சில க்ரஷிங் அந்த இதெல்லாம் பண்ணி அது நம்மளுக்கு வந்து 3 வாஷ் டபுள் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உட்படுத்தப்பட்டு அது மாரி உள்ள ப்ராசஸில் கிடைக்கிற ஒரு பொருள். அதையும் கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து கடந்த 4 மாதங்களாக வந்து இன்னைக்கு வந்து திறக்கப்பட்டிருந்த குவாரிகள்லாம் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. இது இந்த மணல் வந்து இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நிறைய இருக்கு. ஆனால் அரசு அதில் வந்து போதுமான கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது ஒரு கவலைக்கான விஷயம். எம் சாண்டும் மணலும் வந்து இது ஸ்திரத்தன்மை வந்து இது வேற அது வேற அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மணல் வந்து கட்டுப்பாடாக இல்லாமல் கிடைச்சிச்சு அப்படின்னா கட்டுமானத்துறையில் வந்து இது போன்ற இந்த போலியான மணல் உலாவுறதெல்லாம் வந்து முற்றிலுமாக தடுக்கப்படும். அரசு வந்து ஆந்திராவில் வந்து இன்னைக்கு வந்து பல சிஸ்டங்களை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஆந்திராவில் வந்து பெரிய பெரிய லாரி எல்லாம் வந்து அந்த இதில் வந்து வரிசையாக நின்று எடுக்க விடாமல் அவங்க ஒரு இதை எர்த் ஒர்க் பண்ணி வந்து ஒரு இடத்துல வந்து யார்டு மாரி பண்ணி அதில் வந்து டிராக்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன வாகனங்கள் மூலமாக சப்ளை பண்ணுறாங்க. அதுமாரி கூட நம்ம தமிழகத்தில் செய்யலாம். ஆனால் அது வந்து செய்யாமல் அதுக்கு வந்து பல தடை இருக்கிற தொட்டி அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியவில்லை. ஆனால் அந்த தடையெல்லாம் நீக்கி அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் ஒரு சிறந்த தீர்வாக அமையும். சார், இப்போ மணல் லாரி உரிமையாளர் இருக்காங்க, என்ன சொல்றாருன்னா ஆற்று மணல் வந்து எடுத்து மழை வந்து அது ரீஃபில் ஆகிடும். அது ஆமாம், ஆமாம். இப்போ மழை வர 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 வந்து நம்மளுக்கு இயற்கையாக நம்மளுக்கு அந்த மணலை வந்து வளத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம நோண்டக்கூடாது அப்படிங்கிறது. அது குறிப்பிட்ட லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ளே தோண்டினா நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அந்த லிமிட்டை தாண்டி தான் செய்யக்கூடாது. ஆனால் மழை வளம் அப்படிங்கிறது வந்து ஒரு வாட்டி நொறுக்கியாச்சு, அதை வந்து இது பண்ணியாச்சு அப்படின்னா திருப்பி உருவாக்குறதெல்லாம் ரொம்ப சிரமம். அதனால வந்து மணல் குவாரியை வந்து திறந்தால் கட்டுமானத்துறையோட இது வந்து காப்பாற்றப்படும், இயற்கை வளமும் காப்பாற்றப்படும். இப்ப வந்து மணல் விழும். ஆனா இன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கலாம், ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தோட ஒரு பில்டிங்ல கூட லைட்டா பத்தாச்சு மணல் வந்து கீழே விழுந்தது நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். இதுக்கெல்லாம் காரணம்
நாங்க சந்தேகப்படுறோம். இந்த மணல் கூட அங்க விற்பனை செஞ்சிருக்கலாம். ஆக இந்த 2-3 வருடங்களாக இந்த மணல் விற்கப்பட்டிருப்பேனால் அதன் மூலம் எந்தெந்த பில்டிங் எல்லாம் இங்க கட்டப்பட்டிருக்குங்கிறத பார்த்து அதற்கு உடனடியாக ஒரு குழுவை நியமித்து அதோட ஸ்திரத்தன்மையை நாம் பரிசோதிக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய அபாயத்தை நாம் சந்திப்போம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு திருத்தணியில மோகித் அப்படின்ற ஒரு குழந்தை 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை மதிய உணவு சாப்பிட்டுட்டு போல ஒரு சுற்றுச்சோறு கீழே விழுந்து இறந்துட்டாங்க. நம்ம எல்லாருமே அன்னைக்கு ஒரு செய்தியா நம்ம கடந்து போயிடுறோம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அது 1 கோடி ரூபாய் கொடுத்தா அந்த உயிர் வந்துருமா? முடிஞ்சு போச்சா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாச்சு, முடிஞ்சு. அப்ப இதே மாதிரி உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி அதுக்கான காரணம் என்ன? ஒண்ணு தரமான கட்டுமான பொருளை அங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா கட்டுமானம் சரியான முறையில கட்டுமானம் பண்ணிருக்க மாட்டாங்க. இது 2 தான். தலைமை ஆசிரியர் அரெஸ்ட் பண்ணா முடிஞ்சு போச்சா? அதுல யார் அதுல ஈடுபட்டா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்? ஆக இந்த மாதிரியான ஒரு பஞ்சமா பாதக செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அரசு உடனடியாக இதுல தலையிட்டு இதற்கு என்ன தீர்வு அப்படின்றத உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக இதை ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதன் மூலமா கட்டப்பட்ட பில்டிங்கோட நிலைமை அபாயம்தான். அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. இதை ஒரு கட்டுமான பொறியாளர்களா இப்ப ஏன் அப்படின்னா இதை இன்னொரு விஷயமா நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்ல 10 வருஷம் கழிச்சோ ஒரு பில்டிங் திடீர்னு ஏதோ அபாயமா உழுது அப்படின்னு வச்சுங்களேன், அன்னைக்கு யாரா என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு அந்த கட்டுமான பொறியாளர்கள் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவர் உள்ள தூக்கி போடுவாங்க. இதை யாரு வித்தா, இந்த மணல் என்ன பிரச்சனை, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஆக ஒரு கட்டுமான பொறியாளர் தான் அதாவது 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு குற்றவாளியாக்கப்படுவார். இதெல்லாம் நம்ம அனுமதிக்கவே முடியாது. எனவே இந்த செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்குமானால் இதை உடனடியாக அரசு தலையிட்டு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை எங்களோட தாழ்மையான வேண்டுகோளா கேட்டுக்கொள்கிறேன். தரம் நிர்ணயம் கண்டிப்பா இருக்கு சார். தரம் நிர்ணயம் இருக்கு. தரத்தை பார்த்துதான் நம்ம எடுக்கணுமே அந்த மணல. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சில்ட் கண்டென்ட், இப்ப இந்த மணல் பாக்குறது மணல் மாதிரியே தான் இருக்கும். இதை நீங்க லேப் டெஸ்ட், செடிமெண்டேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. லேப் டெஸ்ட்ல கொடுத்தீங்கன்னா அதுல எத்தனை % உப்பு இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு 3% மேல இருந்துச்சு. 10 இங்க கடற்கரையோரம்லாம் இருக்கிற மணல்ல 10ல இருந்து 25% உப்புத்தன்மை இருக்கும். ஆக அந்த உப்புத்தன்மை உள்ள மணல் ஆட்டோமேட்டிக்கா அரிக்க ஆரம்பிச்சு. ஆக 50 வருடம் 70 வருடம் அந்த பில்டிங் நம்ம நிற்கும் அப்படின்னா அது நிற்காது. 10 வருஷம் 15 வருஷத்துலயே அதுக்கான அந்த ஸ்திரத்தன்மை இழந்தோம். அதனாலதான் நாங்க எச்சரிக்கிறோம். ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம். நீங்க நம்ம இருக்கிறது சென்னை சேஃபர் ஜோன்ல இருக்கு, அதாவது பாதுகாக்கப்பட்ட மையத்துல இருக்குது. நம்மளது ரிக்டர் அளவுகள் 4க்கு மேல வராது. இன்கேஸ் 5 எல்லாம் தொட்டுருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். அதனாலதான் நாங்க இன்னைக்கே சொல்றோம், அரசுக்கு ஒரு வேண்டுகோளை விடுகிறோம். ஆனா அதுக்கு மேல நம்ம போக பூச்சி வேலைக்கு இவ்வளவுதான் % இருக்கு. 8%. காங்கிரீட்டுக்கு அப்படின்னா 5% இருக்கலாம், இல்ல 3% இருக்கலாம், இவ்வளவுதான் இருக்கலாம். ஆனா இந்த மணல் கண்டிப்பா 10ல இருந்து 25 தாண்டும். நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு பெருசா விசிபிள் ஆனா நம்ம கண்டுபிடிக்க முடியாது சார். அதை நீங்க அந்த அளவுக்கு நீங்க அதை சுத்தப்படுத்தி அதை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரீசைக்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அவரோட புகார் அவரோட பேட்டியை நான் பார்த்தேன். கடந்த 3 வருடமா நடக்குது அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை ஏற்கனவே இப்ப பயல் மூலமா எடுத்த மணலை இந்த பேஸ்மெண்ட் ஃபில்லிங்ல எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அது கூட நம்ம அலோவபிள் தான். அதுவும் ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தா நம்ம இது சொல்ல முடியாது. ஆனா காங்கிரீட்டுக்கோ பூச்சி வேலைக்கோ கட்டு வேலைக்கோ இந்த மணலை யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா நாம ஒரு அபாயத்துல இருக்கோம் தான் உண்மை. சோ அதனால அரசு இம்மிடியேட்டா இது இதுக்கு அல்டிமேட்டா யாரு இப்ப பதில் சொல்லுவா அப்படின்னா கட்டுமான பொறியாளர் தான். அவர் அந்த இதன் அடிப்படையில சொன்னது பார்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் மெட்ரிக் டனுக்கு மேல போயிருக்கு அப்படின்றத அவர் அதுல கோட் பண்ணியிருந்தாரு. சோ அது 2 லட்சம் மெட்ரிக் டன் அப்ப எங்க வித்திருப்பாங்க? இது சென்னையில சுத்தி தான் வித்திருப்பாங்க. அப்ப நம்ம அதோட அந்த பில்டிங் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது அரசு ஒரு குழு உருவாக்கி அதோட ஸ்திரத்தன்மையை பொறியாளர்களை வச்சு செக் பண்ணணும். செக் பண்ணி ரீபவுண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, யூபிடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதோட ஸ்திரத்தன்மையை ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். சார் நம்மளுக்கு இது அளவீடு எல்லாம் கிடையாது சார்.
இவங்க வந்து ஒரு லோடு வந்து 30,000 வரலும் வித்திருக்காங்க அப்படின்றத சொன்ன அந்த இதுல பேட்டிலேயே பார்த்தேன்னா, ஸோ சென்னையை சுத்தியும் போயிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து கனிம வளம் வந்து நீங்களே பார்த்துருக்கலாம். இந்த இடி ரைடுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மெட்ரிக் டன் வந்து தோண்டப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு தான் அனுப்பப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து செய்தியா பார்த்தோம். நம்ம டெஸ்ட் பண்ணி தான் சார் வாங்கணும். இது செடிமெண்டேஷன் டெஸ்ட். அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு சாம்பிள் எடுத்து பண்ணுவாங்க. பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதுல அலட்சிய போக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். கண்டிப்பா அலட்சிய போக்கு கண்டிப்பாக இருந்திருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். அதாவது அதை நம்ம செடிமெண்ட் டெஸ்டோ இல்ல ஜார் டெஸ்டோ அதை பார்த்து தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். ஏன் அப்கோர்ஸ் வாங்கியிருக்க கூடாது சார். இப்போ வந்து அதாவது எப்படி சொல்றது, இந்த மண்ணலை வந்து தனியார் நிறுவனங்கள் நீங்க 2-3 வாரங்களுக்கு முன்பே நீங்க பார்த்துருக்கலாம். என்னோட சந்தேகம், ஒரு சோரை போய் இப்படி தேய்க்கிறப்ப கொட்டுனுச்சு. அதே பல ஊடகங்கள்ல வந்துச்சு. அப்படிங்கிறப்ப ஏன் இது வந்து நடந்திருக்க கூடாது? நடந்திருக்கிறது வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ இந்த மணல் வந்து இவ்வளவு தூரம் வந்து சென்னையை சுத்தி தான் வித்திருப்பாங்க. சார் டெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கறதான் விதி. இப்ப கட்டுமான பொறியாளர் இல்ல, யாரோ ஒரு மேஸ்திரி வச்சு பண்றாங்க, அவர் வாங்கியிருக்கலாம். வாங்கணுங்கிறது சட்டம். இது கனிம வளத்துறை தான் சார் எடுக்கணும். ஆமா, கனிம வளத்துறை தான் எடுக்கணும். ஏன்னா அரசோட நிலத்துலதான் அந்த டனல் வந்து அந்த இது நடக்குது. அப்ப அதுல இருந்து வர்ற ஒவ்வொரு மணலும், அதாவது சென்னையிலேயே எங்க இருந்தாலும் மணலுக்கு வந்து அதுக்கு அத்தாரிட்டி வந்து கனிம வளத்துறை தான். இல்ல அது பணம் கொடுத்து எடுக்கிறாங்களா இது எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது என்னோட குற்றச்சாட்டே கிடையாது. இந்த மணலையே வந்து இது மாதிரி கொடுத்திருந்தால் அவர் அந்த புகாரை பார்க்கக்குள்ள எனக்கு உண்மையில சொல்ற 2 நாள் தூக்கமே இல்லை. அந்த புகார் வந்து இப்ப மணல் லாரி உரிமை சங்கத்தோட தலைவர் யுவராஜ் கொடுக்கல, அவர் வித்திருக்காங்க, இவ்வளவு வித்திருக்காங்க. இப்ப அவங்க காசு கொடுத்து இல்ல ரசீது போட்டு வித்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் எடுக்க கூடாது. ஏன்னா எந்த நிலமா இருந்தாலும் அது அரசு நிலம் தான். அது வந்து அந்த அதுதான் அந்த 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 குற்றச்சாட்டு வந்து நான் வந்து வைக்க வரல சார். நான் வந்து வைக்க வந்து இந்த மணலை வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது, அவ்வளவுதான். இதை வந்து யூஸ் பண்றது வந்து இதனால பிரச்சனை அப்படிங்கிறது உண்மை.